இதப்பா வச்சுக்க. ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்கம்மா. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அப்புறம் கீதா, எங்க போயிட்டீங்க நீங்க? பெரிய பொண்ணு ஏதோ அழுதுட்டு இருந்தான்னு உங்க சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. என்னன்னு போய் பாருங்க, போங்க. வாங்கப்பா. என்னவா இருக்கும் தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம். அனிதா, அம்மா, அனிதா, அழக்கூடாது. எதுக்கிட்ட அழற? அனிதா, நல்ல காரியம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் போய் பயப்படக்கூடாது, அழக்கூடாது. சரியா? அம்மா, பிரதிபா ஆண்டி கிட்ட அக்கா அழுகுறான்னு சொன்னம்மா. ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லம்மா. அப்புறம் லக்ஷ்மி அம்மா தான் வந்து அக்காக்கு வெந்நீர் பச்சி கொடுத்தாங்கம்மா. விடு அனு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பிரதிபா ஆண்டி ஏதாவது ஒரு அவசர வேலையா இருந்திருப்பாங்க. என்ன பெரிய அவசர வேலை? எல்லாம் திமிரு. கீதா, ஐயோ, வந்துட்டா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அனிதா வயசுக்கு வந்துட்டா. வீட்டுல நான் இல்லாதனால கொஞ்சம் பயந்து போயிருக்கா, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இதானா? நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். கங்க்ராட்ஸ். ஆக வீட்டுல விசேஷம் வந்தோ. அனிதா, நான் சொல்லல நல்லதுதான் நடந்திருக்குதுன்னு. இதுக்கெல்லாம் அழலாமா? அழக்கூடாது, சரியா? ஓய், எப்படியோ உங்க அம்மாவுக்கு செல விழுத்து வச்சுட்ட. இதுக்கு என்ன செலவு? இந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி ஊரை கூட்டி திருவிழாவை நடத்த போறோம். வீட்டோட சிம்பிளா சடங்க முடிச்சு மஞ்சள் தண்ணி ஊத்துற வேண்டியதுதான். That's all. அதுவும் சரிதான். இன்னும் கொஞ்ச കാലത്തില് ഇവളും പെരിയ മനുഷ്യയാവും. അതിന്റെ മുൻപ് ഇവളും കല്യാണത്തിക്ക് റെഡിന്ന് പറയും. ഇപ്പോഴത്തെ കാലത്ത് കാശിന്റെ കണക്ക് നോക്കി കാലം തള്ള വേണ്ടിയിരിക്ക് കേട്ടോ. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இருந்து கீதா வீட்ல முதல் விசேஷம் கூடி வந்திருக்கு. இத கொண்டாடாம இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா? காசு என்னமா காசு? என் பேத்தி சந்தோஷமா இருக்கணும்னா நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். அண்ணே, பெருசா ஊரை கூட்டி நாம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா எதுவும் பண்ணாம அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளாட்ல இருக்கிறவங்க வரைக்கும் கூப்பிட்டு வச்சு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணித்தான் ஆகணும். ஃபங்க்ஷனா? வேண்டாமா பின்ன? பாருங்களேன், குழந்தை எவ்வளவு பயந்துருக்கா. இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, சந்தோஷப்படுற விஷயம் தானே. அவளுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? லட்சுமி சொல்றது சரிதாமா. பெரிய அளவுல இல்லைன்னாலும் சின்ன அளவுலயாவது ஒரு ஃபங்க்ஷன் கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். இருந்து என் பேத்திக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அத நிச்சயமா நல்ல முறையில கொண்டாடத்தாமா வேணும். நான் இவ்வளவு காசு சேர்த்து வச்சு யாருக்குமா செலவு பண்ண போறேன்? அவளுக்கு தானே பண்ண போறேன். ஃபங்க்ஷனை மிக அருமையா பண்ணிடலாமா? நாங்க சொல்றதெல்லாம் நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்க இல்ல? இத பாரு, இப்ப இருந்தே எழுதி வச்சுக்கடி. உங்க அம்மா உனக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு. நாளை பின்ன கல்யாணம் ஆயிட்டா தட்டிட்டு அப்படியே டாட்டா காட்டி போயிட கூடாது. பதிலுக்கு நீயும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். ഈ കാലത്ത് പസങ്ങളുടെ അടുത്ത് അതെല്ലാം എതിർപ്പാക്ക முடியுமோ? പഠിച്ചു മുടിக்கிற வரைக்கும் தானே அச்சனும் அம்மையும் எல்லாம். പിന്നെ வேலை தேடிட்டு போறதுல தானே குறியாயிட்டு இருக்கும். എന്താ കുട്ടി, ഞാൻ പറയறது കറക്റ്റ് தானே?
நோ நோ யூ ராங். ஆக்சுவலி வேலை கிடைச்ச நெக்ஸ்ட் மொமெண்டே நமக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்குதான்னு தான் தேட ஆரம்பிச்சிருவாங்க. Am I right? எனக்கு கொஞ்சம் கிளவரான கேர்ள்ஸா இருந்தா ஒரு NRI மாப்பிளைய பார்த்து செட்டில் ஆகணும்னு யோசிச்சு பிளான் பண்ணுவாங்க. சரி எப்படி மாப்பிள்ள அமைஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி மேனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்ப காலம். ஊர் உலகம் எப்படி இருந்தா என்ன, அனிதாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவ என்னைக்குமே அம்மா பொண்ணுதான் இல்ல அனிதா? சோ ஃபைனலி நீங்க ஃபங்க்ஷன் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நடத்துங்க. அம்மா நம்ம ஷாப்பிங் போலாமா? நாங்க ஷாப்பிங் போலான்னு தான் வந்துட்டு இருந்தோம். ஏதோ இந்த பொண்ணு அழுத்திட்டு இருக்கன்னு இவங்க சொல்லி வந்து சொன்னாங்க. அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். சரி கீதா, ഞങ്ങൾ கிளம்புறோம். ஃபங்க்ஷன் டேட்டு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நானே உங்க வீட்டுக்கு வந்து சொல்றேன். நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். யா பிளெஸிங்ஸ் தானே, எப்படி அள்ளி அள்ளி வழங்குறோன்னு மட்டும் பாருங்க. போலாமா? போலாம். போயிட்டு வாங்க, வரேங்க. போயிட்டு வாங்க. நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருந்துச்சா பாத்தியா? லக்ஷ்மி சொல்லிட்டா அதான் கரெக்ட். இவர் மட்டுமா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பெருசங்களும் அப்படிதான். இது தெரிஞ்சதானே, வா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பேசுறதுன்னா யார் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நம்ம குழந்தைக்கு நாம தான் எல்லாமே செய்யணும். ஆஞ்சி ஓஞ்சி நாளைக்கு அவ உட்காரும் போது நினைச்சு பாக்குறதுக்கு 4 நல்ல விஷயங்கள் வேண்டாமா? புரியுதுக்கா. யார் வீட்டுல என்ன நடந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வாய் அவளை மெல்ற மாதிரி தான்மா. அட விடுங்க அண்ணே, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மண்டபம் அது இதுன்னு பெருசா நாம செலவு பண்ண வேண்டாம். நம்ம அபார்ட்மெண்ட்லயே மொட்டை மாடியிலேயே ரொம்ப சிம்பிளா சிக்கனமா நாம வந்து ஃபங்க்ஷன் பண்ணிடலாம். சரிக்கா. அப்புறம் நான் ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, வேலையை முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். வரேனே, வரேன் கீதா. சரிம்மா. அனிதா இத பாரு, நான் கிளம்பட்டுமா? அம்மா வந்துட்டாங்க, இப்போ உன் கூடவே இருப்பாங்க. அழக்கூடாது, ஸ்மைல். சரி வரேனே, வரேன். சரிக்கா. வரேம்மா, வரேன். சரி நானும் கிளம்புறேன். சரிம்மா. வரேங்க. சரிம்மா வாங்க. என்னம்மா ஹோட்டல் மூடி இருக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சு? வாங்க உள்ள வாடா, உள்ள வா. சாரி சார், நேரம் கட்ட நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம். வழியில் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமு. சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். வந்து பார்த்தா எல்லா ஹோட்டலுமே க்ளோஸ் ஆயிருக்கு சார். எங்கேயும் க்ளோஸ் பண்ணியாச்சே. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் சமைச்சதுல மிச்சம் மீதி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். குழந்தை ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான். அதுவும் இல்லாம என் ஒய்ஃப் வேற கன்சீவா இருக்காங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் வரேன். ரொம்ப நன்றி சார். இப்ப என்ன பண்ணி போடலாம்? சரி, இப்போதைக்கு முதல்ல இதை சாப்பிட்டோம். சார், ஹோட்டல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் சிம்பிளா ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். ஓகே சார்.
வந்துடுறேன் ப்ளீஸ். சரி ஓகே சார், சாப்பிடுமா. என்ன சமைச்சு கொடுக்கலாம்? என்ன சமைக்கலாம்? அவசர உணவு உப்புமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்களை மறக்கவே மாட்டேன். என்னங்க நீங்க, பசியோட வரவங்களுக்கு சாப்பாடு போடத்தான் ஹோட்டல் நடத்துறோம். இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் உங்களை திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஆனா நாளைக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து அதே நினைப்பாவே இருக்குங்க. க்ளோஸ் பண்ண ஹோட்டலை திறக்க வச்சு சமைக்க வச்சு சாப்பிட்றது எங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இதுல என்னங்க சங்கடம்? இந்த நேரத்திலையும் பசியோட வரவங்க இருப்பாங்கன்னு இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். விலை கொடுக்காம கிடைக்கிற பாடம் ரொம்ப ரேர் சார். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இனி இந்த நேரத்துல பசியோட வரவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். நிரந்தரமா பண்ணணும். இன்னைக்கு தக்காளி சாதம் ரெடி பண்ணுவோம். எவ்வளோ தரணும்னு கேட்கறது நியாயம் இல்லை சார். இந்தாங்க சார். என்னங்க நீங்க இதுக்கு போய் காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு? உங்க மனைவி மாசமா இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க பசியோட இல்லாம ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். பணம்லாம் வேண்டாங்க. ப்ளீஸ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிறீங்களா? சரி. சார், இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சார். இந்தாங்க, இது உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உப்புமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். வாங்க, நாங்கள் வரோம் சார். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரோம். பரவாயில்ல, இருக்கட்டும். லட்சுமி, அப்பா யாரு வந்திருக்கான்னு பாரு. இதோ வந்துட்டேன்ப்பா. வரேன் வரேன். வாங்க வாங்க. அப்பா, சண்முக சுந்தர அண்ணன் வந்திருக்காரு. வாங்க 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 வந்து உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. 4 பேர் வீட்டுக்கு போய் கூப்பிட வேண்டியிருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமா வந்து பேசலாமே. வீட்டுல விசேஷம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். என் மருமக பொண்ணு சொன்னா. ஆமாமா,
என் பேத்தி பெரிய பொண்ணாயிட்டா. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம அபார்ட்மெண்ட் மாடியிலேயே சின்னதா ஒரு சடங்கு வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து என் பேத்திய ஆசீர்வாதம் பண்ணணும். அது பண்ணிடலாம். லட்சுமி, அந்த தட்டை வாங்கிக்க. சரிங்கப்பா. இந்தாங்கக்கா. வாங்க வாங்க. வா பவி. அனிதா வயசுக்கு வந்துட்டா. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு இருக்கோம். அந்த ஐடியாவை கொடுத்ததே உன்னோட மாமியார் தாமா. கீதாவுக்கு அனிதா மூத்த பொண்ணு. அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு நாம செய்ய போறோம்? செலவை இழுத்து பிடிச்சு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. இதுக்கெல்லாம் கஞ்சத்தனம் பார்க்க கூடாது சண்முக சுந்தரம். கரெக்டா சொன்னீங்க அங்கிள். அக்காவும் அதான் சொன்னாங்க. பெருசா ஒன்றும் பிளான் பண்ணலீங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன், அவ்வளவுதான். முதல்ல உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நாங்க எல்லாரும் வரோம். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா வந்துடணும் பவி. மறக்காம எல்லாரும் வந்துடணும். மறக்காம வந்துடுங்க. சரி போயிட்டு வாங்க. வரேன். வரேம்மா. பவித்ரா, உனக்கு ஒரு சின்ன வேலை. தெரியுமே, சாயங்காலம் ஃபங்க்ஷன். அனிதாக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும், அதானே? ஏதாவது இல்ல, நல்லதா ஒரு பாவாடை தாவணி செட்டு, அப்படியே மஞ்சள் குங்குமம் வளையல் காதுக்கு ஸ்டட்ஸ், தலைக்கு ஹேர் கிளிப்பு, ஒரு சின்னதா சீப்பு, ஒரு கண்ணாடி, ஒரு நான் வயசுக்கு வந்தப்போ எங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, பல்கா பார்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா தாத்தா? பாருங்க அத்தை, ஓகேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. சரியான காண்டு புடிச்ச தாத்தா. அச்சோ, அப்படிலாம் பேசக்கூடாது. சரி இதை உள்ள எடுத்துட்டு போ. ஓ ஹலோ. வாங்க 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 உள்ள போமா. வாங்க. ப்ளீஸ் கம், வாங்க கம். உட்காருங்க. சோ அனிதாக்கு இன்னைக்கு சாயங்காலம் சடங்கு வச்சிருக்கோம். ஓ, நீங்க கண்டிப்பா வந்துடணும். நம்ம ஃபிளாட் மொட்டை மாடியில தான் வச்சிருக்கோம். டுடே ஈவினிங். ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒரே ஃபிளாட்ல இருக்கும், நெய்பர்ஸோட ஃபங்க்ஷன், வரலன்னா நல்லா இருக்காது. ஐல் கம், நோ இஷ்யூஸ். பட் சீக்கிரமா அட்டெண்ட் பண்ணிட்டு நான் ஷாப்பிங் போகணும். ஓகே? அடடே, வாங்க 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 வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அங்கிள். சொல்லுமா. மூத்தவ பெரிய மனுஷி ஆயிட்டா. இன்னைக்கு சாயந்தரம் சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நல்ல விஷயமா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரமா. வீடு தேடி வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்.